இந்த கதவுகளுக்கு பின்னால் வரலாறு ரத்தத்தால் எழுதப்பட்டது. இதுதான் செல்லுலார் ஜெயில். சுருக்கமாக இதை காலாபாணின்னு சொல்லுவாங்க. 1906 கட்டி முடிக்கப்பட்ட இந்த சிறையை பிரிசனர்ஸை வச்சே கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த ஜெயிலோட டிசைன். சென்ட்ரல் வாட்ச் டவர்லேருந்து 7 விங்ஸாக பிரியுது. டவர் உச்சியில் நிற்கும்போது ஒரு காவலர் ஒரே நேரத்தில் 696 செல்ஸையும் அவரால் பார்க்க முடியும். ஆனால் பிரிசனர்ஸ்னால் காவலரை பார்க்கவே முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு அறையோட அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அறைகளுக்கு ஜன்னல் கிடையாது. 10 அடி உயரத்தில் ஒரு சிறிய வென்டிலேட்டர் மட்டுமே இருக்கும். ஏன் தெரியுமா? பிரிசனர்ஸ்னால் சக மனிதர்களையோ இல்லை அங்கே இருக்கிற கடலையோ பார்த்து விடக்கூடாது என்பதற்காக கட்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சிறிய துவாரம் வழியாக தெரிந்த ஒரு துண்டு வானம் மட்டும்தான். இந்த துயரத்தின் நடுவே ஒரு மௌன சாட்சியாக நிற்கிது இந்த அரசமரம். ஜெயில் கட்டப்பட்ட காலத்திலிருந்தே இது இங்கே இருக்கிறது. புயல்களையும் போர்களையும் கடந்து நிற்கும் இந்த மரம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் அத்தனை வழிகளையும் நேரில் பார்த்துருக்கு. இதுதான் ஆயில் மில். பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை மிருகங்களை போல் நடத்தியிருக்காங்க. அவங்கள இந்த செக்கில் பூட்டி ஒரு நாளைக்கு 13.5 கிலோ எண்ணெய் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தவறுனவங்களுக்கு சாட்டையடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சணல் சாக்குகளால் ஆன உடைகளை தான் அவங்க அணிய வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த உப்பு காற்றுல அந்த சுரசுரப்பான துணி தோலில் படும்போது ரத்தம் கசியும் அளவிற்கு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரிசனர்ஸை பல மாத கணக்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெவி அயன் ஃபெட்டர்ஸை வச்சு பூட்டி இருந்திருக்கிறாங்க. இதுதான் இந்த சிறையோட இருண்ட பகுதி, தூக்கு மேடை. ஒரே நேரத்தில் 3 பேரை தூக்கிலிடும் வகையில் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கேலோஸ்க்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. தூக்கிலிடப்பட்டவங்களோட உடல்களை யாருக்கும் தெரியாமல் கடலில் வீசுறதுக்காக அது பயன்படுத்தப்பட்டது. இதுதான் வீர் சவார்கரோட செல்லு. அவங்கள பிளான் பண்ணி இந்த 3வது விங்கில் அடைச்சாங்க. ஏன்னா அவரோட செல்லிருந்து பார்க்கும்போது தூக்கு மேடை தெரியும். தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் மனமுடைந்து போகணும் அப்படிங்கிறதே அவங்களோட எண்ணம். இயற்கை சீற்றங்களும் போர்களும் இந்த சிறையின் பல பகுதிகளை அழித்து விட்டன. 1945 இந்த சிறையை கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்த காரிடாரில் சுதந்திரமாக நடக்கிறோம்னா அதுக்கு அன்னைக்கு இங்கே சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்களோட தியாகமே காரணம்.